இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு தான். ஏன்னா கடந்த 9 மாதங்களாக விண்வெளியிலே அவர் சிக்கி தவித்து வந்தார் என்ற மாதிரியான செய்திகளை ஊடகங்கள் சொல்லி வந்தன. ஆனா உண்மையிலேயே அவர்கள் சிக்கி தவிக்கவில்லை. ஒவ்வொரு விண்வெளி வீரர்களும் விண்ணிற்கு செல்லும் போது குறைந்த காலம் இல்லாமல் நீண்ட காலத்திற்கு அங்கு பணியாற்ற முடியுமா என்பதுதான் சிந்திப்பார்கள். அந்த அடிப்படையிலேயே மிக நீண்ட காலமாக 9 மாதங்களாக விண்வெளியில் தனது ஆய்வுகளை தொடர்ந்து இருக்கக்கூடிய சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் ரிச் வில்மோர் அவர்கள் திரும்பி வந்திருப்பது, அவர்களுடன் இன்னும் 2 விண்வெளி வீரர்கள் பூமிக்கு திரும்பி இருப்பது நல்ல ஒரு நிகழ்வு. ஏனென்றால் உலகம் முழுவதும் அவர்களுடைய வருகையை அவளுடன் எதிர்பார்த்திருந்தார்கள். அந்த நிகழ்வு இன்று வெற்றிகரமாக அவர்கள் பூமிக்கு வந்து சேர்ந்தது மிகப்பெரிய சாதனையாக. மீண்டும் ஒரு சாதனையை நாசாவும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனமும் ஏற்படுத்தியுள்ளார்கள். இந்த 9 மாத காலத்திலே அவர்கள் பல்வேறு ஆய்வு பணிகளை அங்கிருந்து செய்து கொண்டிருந்தார்கள். இன்னும் அங்க இருக்கக்கூடிய 7 விஞ்ஞானிகளும் அந்த ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக உயிரியல் துறையில் பல ஆய்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. எப்படி விண்வெளியில், அதாவது கிராவிட்டி இல்லாத இடத்துல, அந்த இடத்துல எப்படி தாவரங்கள் வளர்கிறது, உயிரினங்கள் வாழ்கின்றன என்பது குறித்த ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த ஆய்வுகள் மூலம் ஒவ்வொரு ஆய்வுகளுமே மனித சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய ஆய்வுகளாகவே இருக்கின்றன. அந்த அடிப்படையில் அவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த மகத்தான பணி என்பது பாராட்டுக்குரியது. விண்வெளி வீரர்கள் தொடர்ந்து அங்கு தங்கியிருந்து, அதாவது 400 கிலோமீட்டர் உயரத்தில், பூமியிலிருந்து 400 கிலோமீட்டர் உயரத்தில் தங்களது ஆய்வு பணிகளை புவியீர்ப்பு விசை இல்லாத இடத்திலிருந்து தொடர்ந்து செய்து வருகிறார்கள். சுனிதா வில்லியம்ஸ் பலமுறை விண்வெளியில் இருக்கும்பொழுது தனது ஆய்வுகளை செய்ததோடு மட்டுமல்லாமல் விண்வெளி நடை என்று அழைப்பார்கள், ஸ்பேஸ் வாக், அதிலும் 60 மணி நேரத்திற்கு மேலாக விண்வெளி நடையை மேற்கொண்டிருக்கிறார். அந்த விதத்திலும் அவர் மிகப்பெரிய சாதனையை ஏற்படுத்தியிருக்கிறார். இது எல்லோருக்கும் பெருமை அளிக்கக்கூடிய விஷயமாகவே நாம் பார்க்க வேண்டும். இணைப்பில் உங்களுடைய பிரத்யேக கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி ஐயா. நன்றி.